வணக்கம் மக்களே. காலத்திற்கு ஏற்ப நாம நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஏன் காலத்துக்கு ஏற்ப நம்ம மாத்திக்கணும் நம்மள அப்படிங்கிறத நம்ம யாருமே ஏத்துக்க மாட்டோம். ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா சொல்றேன், கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்தணுமா மாத்திக்க வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லார்கிட்டையும் இப்போ மொபைல் போன் இருக்கு. எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, உங்க வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. நாமளும் சலிப்பு தட்டாம வாட்ஸ்அப்பை வேகமா அப்டேட் பண்றோம். யாராவது கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா? உலகத்திலேயே நம்பர் 1 செயலி வாட்ஸ்அப் செயலி ஆப் தான் நம்பர் 1 மெசேஜிங் ஆப். இந்த ஆப்பே மாசத்துக்கு 1 அல்லது 2 முறை தன்னைத்தானே அப்டேட் பண்ணுது. ஏன்? ஒரு புது போன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த போன்ல இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது. எல்லா போன்லயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் தன்னைத்தானே அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னா மக்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேற ஒரு ஆப்பை தேடி போயிடுவாங்க. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை முறையும். ஒரு சாஃப்ட்வேரே தன்னை இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்குது இல்லைங்களா? அதே மாதிரிதான் நாமளும் இந்த உலகத்துல காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறல அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளால ஜெயிச்சு நிக்க முடியாது. ஜப்பானிய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, காத்துல வளையாத மூங்கில் உடைஞ்சிரும், காத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கிற மூங்கில் மட்டும்தான் கம்பீரமா வளர்ந்து நிற்கும் காத்து நின்னதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிந்தனைகளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது புதுசா இருக்கு, இது எனக்கு வரல, இது எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி நின்னோம் அப்படின்னா நோக்கியா போன் மாதிரி காணாம போயிடுவோம். இந்த காலத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய திறமைகளை நம்மளுடைய சிந்தனைகளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் இதை நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய திறமைகளை சிந்தனைகளை நம்ம மேம்படுத்தல அப்படின்னா காலத்துக்கு ஏற்றவாறு நாம் நம்மை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் இந்த காலம் நம்மை மறந்துவிடும். அதற்காகத்தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்தனைகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருவருக்கு இந்த கதை பயனுள்ளதா இருக்கலாம். நன்றி.